உன்னை எட்டுவேன். அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. அதிபதியே குருபரனே, அருளிதியே சரவணனே. பனியது மழையது நதியது கடலது சகலது உனதொரு கருணை எழுவது. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. வருவாய் புகனே வேலை. குரு பிரம்மா குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். ஓம் ஐம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கண் கணபதே வரவரத சர்வஜனமே வசமான வசமானே சோகா. தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன சண்முக பிரஜோதியா. புருஷாய வித்மகே குகதிகஸ்தாய தீமகி தன்ன குக பிரஜோதியா. இன்று இருக்கும் இடமெல்லாம் குமர கடவுள் இருப்பார். தொல்காப்பியத்தில் குறிஞ்சில கடவுளாகவே நமது முருகப்பெருமான் இருப்பது நமக்கு தெரியும். தொல்காப்பிய காலத்தில் இருந்து நாம் இன்று வரையிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம், முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முருகா முருகா என்று சொன்னால் முருகாதார் யாருமே கிடையாது. முருகன் எண்ணில் முதல் எழுத்தில் மூ என்று சொன்னால் முகுந்தன் என்று பொருள். முகுந்தன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள். ரு என்று சொன்னால் ருத்ரன் சிவன் என்று பொருள். கா என்று சொன்னால் கமல தாமரையில் வீட்டிருக்கிற நமது பிரம்மாவுடைய பொருள். ஆக முருகா என்று சொன்னால் இந்த மூன்று வேதங்களும் மூன்று கடவுளும் அடங்கி இருக்கிறது என்று நம்மால் உணர முடியும். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுகிறோம். ஏன் என்று சொன்னால் தமிழ் கடவுள் முருகன். அந்த மூ ரு கா என்பதில் மெல்லினம் இருக்கிறது, இடையினம் இருக்கிறது, வல்லினம் இருக்கிறது. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலைன்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா முருகன். சொக்கநாதர் பூமியில் இருந்து நாம் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். ஆலவாய் நகரம் என்று அழைக்கின்ற அன்பான நகரம் இது. தூங்கா நகரம் என்றும் நான்மாட கூடல் என்றும் 4 மாசி வீதிகளும் 4 சித்திரை வீதிகளும் 4 ஆவணி வீதிகளிலும் 4 வெளி வீதிகளிலும் இன்றைக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது. ஆனால் கண்ணகிக்கு பாண்டிய மன்னிடம் நீதி கேட்டாள். யானோ அரசன் யானோ கல்வன் என்று மாய்ந்தான். கண்ணகிக்கு நீதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் என்று சொன்னால் அழகு என்ற பொருள். முருகன் என்று சொன்னால் அழகு என்று பொருள். தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. 10 பாட்டில் முதல் பாடல் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் ஆற்றுப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த மதுரை மண்ணிற்கே மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, அருணகிரிநாதரை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்றால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொண்ட பிறகு அவர் பாடிய பாடல் திருப்புகழ். முத்தை தரு பக்தி திருமகன் என்ற பாடல் அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக ஆறுதலாக அமையும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்புகழை பாடினால் உங்கள் எல்லோருக்கும் கேட்கிறேன், இங்கே 3 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் மேலாக வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாய் மடக்கணும் என்று சொன்னால் திருப்புகழை பாட பாட வாய் மடக்கும். அப்படிப்பட்ட திருப்புகழை அருணகிரிநாதர் நமக்கு உருவாக்கி தந்த அற்புதமான முருகப்பெருமானினுடைய
புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் அழைத்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். எனக்கு பின்னாலே நமது அன்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார்கள். பக்தஞ்சி இருக்கிறார்கள், வன்னியடிகள் இருக்கிறார்கள், ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் పవన్ గారు నిన్ని ఎక్కడికే వర్షిని పవన్ గారు ఎక్కడికి వర్షిని கரெக்டா தெலுங்கு. ஆனா சில பேர் பாத்தியா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்துல இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது, நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு. இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தை தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் இன்றைக்கு வெளியில எடுத்துக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்மளுடைய மதகுருமார்கள் இந்த கனிமொழி அக்கா அழகாக பேசினார்கள். என்ன இப்படி இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ சொர்க்கபுரியில நம்ம இப்பவே போயிட்டு மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அத்தனை ஆன்மீகமும் இந்த கலந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மேடையாக நான் இதை பார்க்கிறேன். கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன், நாடியன் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். அதிபதியே குருவரனே அருளிதியே சரவணனே, அதிபதியே குருவரனே அருளிதியே சரவணனே, பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. பனியது மழையது நதியது கடலது சகலதும் உனதொரு கருணை எழுவது. வருவாய் புகனே வேலை மருதமலை முருகா. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. அண்ணன் சொல்லவே இல்லை. நாம தெலுங்கு பாடுறாரு பார்த்தா பாட்டு பிரம்மாண்டமா பாடுறாரு. மதுரை முத்துன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாடகர் இதை பாடினது. அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பாடினார் அண்ணன். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு பாட்டு. இந்த நேரத்துல மதுரை சோம் அவர்கள் பாடின பாட்டு கொஞ்சம் பேரை மாத்திட்டு அதுல மெய் மறந்து அண்ணன் பாடினதுல பேரை கூட கொஞ்சம் மறந்துட்டேன் நானு. ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் வேலையான்னு சொன்ன உடனே என்ன பண்ணணுமோ அரோஹரா. ரொம்ப அற்புதமான விஷயம். அடுத்தபடியாக நம்முடைய அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.